ஓம் சாந்தி. 12/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். உண்மையான வைஷ்ணவர்கள் உணவின் பத்தியம் கடைபிடிப்பதின் கூடவே தூய்மையாகவும் இருப்பார்கள். கேள்வி: எந்த அவகுணமாக மாறிவிட்டால் வாழ்க்கை என்ற படகு கரை சேர்ந்துவிடும்? பதில்: அனைத்தையும் விட மிக பெரிய அவகுணம் மோகம். மோகத்தின் காரணத்தினால் உறவினர்களின் நினைவு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். யாருடைய உறவினராவது இறந்து விட்டார் என்றால் 12 மாதங்கள் வரை அவரை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். இதே போன்று தந்தையின் நினைவு வந்து கொண்டிருந்தால், இரவு பகல் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை என்ற படகு கரை சேர்ந்துவிடும். எப்படி லௌகீக உறவினர்களை நினைவு செய்கிறீர்களோ அதேபோல் தந்தையை நினைவு செய்தால் அஹோ சௌபாகியம். ஓம் சாந்தி. தந்தை தினம் தினம் குழந்தைகளுக்கு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று புரிய வைக்கிறார். இன்று அதனுடன் மற்றொன்றையும் சேர்க்கிறார். நினைவு மட்டும் செய்யாமல் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பிதா பரமாத்மா சிவனை தான் இறை தந்தை என்றும் ஞான கடல் என்றும் கூறுகிறார்கள். ஞான கடலாக இருப்பதினால் ஆசிரியராகவும் இருக்கிறார். ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். இதை புரிய வைப்பதின் மூலம் சத்தியமான தந்தை இவர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆகையில ஒன்று ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவை நினைக்கணும், இன்னொன்று மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்களை புரிய வைக்கணும். இதை தான் பாபா நினைவு மட்டும் செய்யாமல் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். நான் என்னென்ன புரிய வைக்க வேண்டும் என்று இங்கு அமர்ந்து கொண்டு உறுதியாக்குங்கள். அது உள்ளுக்குள் தாரணை ஆக வேண்டும். அதாவது மற்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது முதல்ல நாம தாரணை செய்யணும். சிலருக்கு அதிகமாக தாரணை ஆகிறது, சிலருக்கு குறைவாக ஆகிறது என்பதை அறிவீர்கள். யார் ஞானத்தில் தீவிர வேகத்தில் செல்கிறார்களோ அவர்களுடைய பெயர் பிரசித்தமாகிறது, பதவியும் உயர்ந்ததாகிவிடுகிறது. பத்தியத்தை பற்றியும் பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் முழுமையான வைஷ்ணவர்களாக ஆகிறீர்கள். வைஷ்ணவர்கள் என்றால் சைவ உணவை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். புலால் போன்றவைகளை சாப்பிட மாட்டார்கள், ஆனால் விகாரத்தில் செல்கிறார்கள். வைஷ்ணவ குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வெங்காயம் போன்ற தமோகுண உணவுகளை சாப்பிடுவதில்லை. தமோகுண பொருட்கள் எது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சந்நியாசிகளை தூய்மையான ஆத்மாக்கள் என்று சொல்கிறார்கள். மேலும் யார் தானம் செய்கிறார்களோ அவர்களை புண்ணிய ஆத்மா என்று சொல்கிறார்கள். இதன் மூலம் ஆத்மாதான் தானம் புண்ணியம் செய்கிறது என்பது நிரூபணமாகிறது. அதனால்தான் புண்ணிய ஆத்மா தூய்மையான ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா ஒன்றும் நிர்லேப்பல்ல, அதாவது ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பதில்லை. சாதுக்களையும் மகாத்மா என்று சொல்கிறார்கள், மகான் பரமாத்மா என்று சொல்வதில்லை. ஆக சர்வவியாபி என்று சொல்வது தவறாகி விடுகிறது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் 100 மடங்கு சௌபாகியசாலிகள், 1000 மடங்கு சௌபாகியசாலிகள், கோடி மடங்கு சௌபாகியசாலிகள்,
பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள். எந்த குழந்தைகள் தங்களை சௌபாகியசாலிகள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அவசியம் நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் ரோஜா மலராக ஆகுவார்கள். என்னை நினைவு செய்யுங்கள் அல்லது என்னுடைய நினைவு இருக்கிறதா என்று லௌகீக தந்தை கேட்க மாட்டார். தந்தைக்கு குழந்தையின் நினைவு, குழந்தைக்கு தந்தையின் நினைவு இருக்கத்தான் செய்யும். இது சட்டமாகும். ஆனால் இங்கு கேட்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் மாயை மறக்க வைத்து விடுகிறது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மிக மிக புத்திசாலிகளாக ஆகுங்கள். இங்கிருந்து வெளியில் வீட்டிற்கு சென்றதும் மறந்துவிடாதீர்கள். இங்கு நீங்கள் வருமானம் சேமிப்பதற்காக வருகிறீர்கள். சின்ன சின்ன குழந்தைகளை அழைத்து வருகிறீர்கள் என்றால் அவர்களுடைய பந்தனத்தில் இருக்க வேண்டி இருக்கிறது. இங்கு ஞானக்கடலின் கடற்கரைக்கு வருகிறீர்கள். எந்த அளவு வருமானத்தை சேமிக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. அதாவது மதுபனுக்கு வரும்போது ஃப்ரீயாக வந்தீங்கன்னா நல்லது. சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதுலையே சரியாக போயிடும். நீங்கள் இங்கே வர்றதே சம்பாதிக்கிறதுக்கு. கடற்கரைக்கு வந்திருக்கீங்க, ஞான கடற்கரைக்கு வந்திருக்கீங்க, வருமானத்தை சேமிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. ஆகையில எவ்வளோ வருமானம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நல்லது. ஃப்ரீ ஆயிட்டு வாங்க அப்படின்றார். அழியாத ஞான ரத்தினங்களினால் புத்தி என்ற பையை நிரப்பிக் கொள்வதற்காக தான் நீங்கள் வருகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. படிப்பின் மூலம் மனிதர்கள் திருந்துகிறார்கள். நடத்தையும் நன்றாகி விடுகிறது. இப்பொழுது நீங்கள் படிக்கிறீர்கள். யார் அனைவரையும் விட அதிகமாக படிக்கிறார்களோ மற்றும் படிப்பிக்கிறார்களோ அவர்களுடைய நடத்தையும் நன்றாக இருக்கும். அனைவருடைய நடத்தையையும் விட மிக நல்ல நடத்தை மம்மா பாபாவினுடையது என்று நீங்கள் சொல்வீர்கள். இவர் பெரிய தாய் ஆகிவிடுகிறார். இவருக்குள் பிரவேசம் செய்து குழந்தைகளை படைக்கிறார். தாய் தந்தை இணைந்திருக்கிறார்கள். எவ்வளவு மறைமுகமான விஷயமாகும். அதனால்தான் பக்தி மார்க்கத்துல தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு பாடியிருக்காங்க. நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது என்னவாக ஆகிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. தந்தை அமர்ந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள் என்று கூறுகிறார். தங்களுக்குள் சண்டை போட்டு கொள்ளாதீர்கள் என்று தாய் சொல்வார் அல்லவா? எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளுக்கு கூறுகிறார், நினைவு யாத்திரை மிகவும் சகஜமானது. அந்த யாத்திரையை பல பிறவிகளாக செய்து வந்தீர்கள். இருந்தாலும் ஏணியில் இறங்கி பாவாத்மாக்களாக தான் ஆனீர்கள். இது ஆன்மீக யாத்திரை என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் இந்த மரண உலகத்திற்கு திரும்பி வர வேண்டியதாக இருக்காது. அந்த யாத்திரையை முடித்து திரும்பி வந்து விடுவார்கள். பிறகு முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படியே ஆகிவிடுவார்கள். ஆனால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி தந்தை அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அதேபோல்
தந்தையை பின்பற்ற வேண்டும். யாராவது ஏதாவது பேசுகிறார்கள் என்றால் கேட்டும் கேட்காதது போல் இருந்துவிட வேண்டும். புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும். 2வது பாயிண்ட், சுகமானவர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்ள கூடாது. புத்திசாலிகளாகி தன்னுடைய பையை அழியாத ஞான ரத்தினங்களினால் நிறைத்து கொள்ள வேண்டும். வரதானம், கடலின் அடித்தளத்திற்கு சென்று அனுபவம் என்ற ரத்தினங்களை அடையக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். சக்திசாலி ஆத்மா ஆகுவதற்கு யோகத்தின் ஒவ்வொரு விசேஷ தன்மையின், ஒவ்வொரு சக்தியின் மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்ஸின் பயிற்சி செய்யுங்கள். பயிற்சியாளர் ஆத்மாவிற்கு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு முன்பு எந்த விதமான தடையும் நிற்க முடியாது. ஆகையால் பயிற்சியின் ஆய்வகத்தில் அமர்ந்து விடுங்கள். இப்பொழுதும் ஞானத்தின் கடல், குணங்களின் கடல், சக்திகளின் கடல் என்று மேலோட்டமான அலைகளில் ஆடுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது கடலின் அடித்தளத்திற்கு செல்லுங்கள். அப்போது அநேக விதமான விசித்திரமான அனுபவங்களின் ரத்தினங்களை அடைந்து சக்திசாலி ஆத்மா ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன், அசுத்தம்தான் விகாரம் என்ற பூதங்களை அழைக்கிறது. ஆகையால் சங்கல்பத்திலும் கூட சுத்தமானவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிகை, எப்படி பிரம்மா பாபா விசேஷமாக உயர்ந்த சங்கல்பத்தின் மூலம் குழந்தைகளை அழைத்தார், அதாவது படைப்பை படைத்தார். இந்த சங்கல்பத்தின் படைப்பு கூட குறைந்ததல்ல. உயர்ந்த சக்திசாலியான சங்கல்பமானது தூண்டுதல் கொடுத்து வெவ்வேறு தர்மங்களின் திரைகளிலிருந்து விலக்கி அருகாமையில் கொண்டு வந்தது. அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட சக்திசாலியான உயர்ந்த சங்கல்பம் உடையவராக ஆகுங்கள். தன்னுடைய சங்கல்பங்களின் சக்தியை அதிகமாக செலவு செய்யாதீர்கள், வீணாக இழக்காதீர்கள். உயர்ந்த சங்கல்பத்தினால் பிராப்தியும் உயர்ந்ததாக இருக்கும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம்
உன்னிடம்